ஃபர்ஸ்ட் டைமா ஃபேமிலியா கோயிலுக்கு போறோம். இதுல என்னடா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நாங்க சர்ச்சுக்கு போய் தான் பழக்கம். ஒரு சேஞ்சுக்கு கோயிலுக்கு போய் பார்ப்போமே. நான் எல்லா சாமியுமே ஒண்ணுதான் நினைக்கிறேன். கோயிலுக்குள்ள வந்து பார்த்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. கோயில்ல பிரசாதம்லாம் வாங்கிட்டு போன உடனே வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு கோயிலை விட்டு வெளியில தான் வந்தேன். இந்த அக்கா பதனி வித்துட்டு இருந்தாங்க. ஒரு கப்பு வாங்கி குடிச்சேன். வயிற்றுக்குள்ள இறங்குறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்சல் ஒரு பாட்டில் வாங்கிட்டு நானும் எங்க அப்பாவும் அப்படியே நடந்தே வந்துட்டோம். ஒரு ஹோட்டல்ல கடைசியா கண்டுபிடிச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதா செட்டப் தான். கையெல்லாம் கழுவிட்டு சொல்ல மறந்துட்டேன், இதுதான் என்னோட புது மண்டக்கட்டு. அப்புறம் இலைய போட்டாங்க. நான் வழக்கம் போல ஒரு செட்டு பூரி ஒரு வடை வாங்கிட்டேன். என்ன பூரி கொஞ்சம் சூடா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். வடையை வழக்கம் போல நல்லா திக்கான சாம்பார்ல ஊற வச்சுட்டேன். வடையை வாயில எடுத்து வச்சோன்னே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்ததா பொடி தோசை. அந்த பொடி தான் வேற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட அவ்வளோ டெம்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மாட்ட ரிவ்யூ கேட்டேன், 5க்கு எவ்வளோமா தருவீங்கன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா 4 சொன்னாங்க. உண்மையாலுமே வீட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கும்பகோணம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.